எப்ப இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு நம்ம பாத்துட்டு இருந்தா அவ நிரந்தரமா இருக்கிறதுக்கு இங்க எல்லா பிளானும் நடக்குது. இந்த ஜெயம்மா அவளுக்கு புடவை எடுக்கிறங்கிற பேர்ல கோமலி கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்த நகைய அவளுக்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த கேக்குக்காரி முதல்ல கோமலியோட வாழ்க்கையை திருடினா, இப்போ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொன்னையும் காலி பண்ண பாக்குறா. அர்ச்சனாக்கா, என்ன அமைதியா இருக்கீங்க? எப்பவுமே இந்த வீட்ல ஏதாவது விசேஷம் நடந்தா நாம தான் எல்லாத்தையும் செய்வோம். ஏதாவது தேவைன்னா ஜெயமா நம்மள போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு புதுசா ஷாப்பிங்க்கு ஹாசினிய கூட்டிட்டு போறாங்க. நாம ஏதாவது கேட்டா ஏஜே தான் பொண்டாட்டியோட ஷாப்பிங் போறதுக்கு நீங்க எதுக்குன்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு. உண்மையான காரணம் ஷாப்பிங் போடவேன்னு சொல்லி 2 பேரையும் தனியா அனுப்புறதுக்காக தான் ஜெயமா இப்படி செய்யறாங்க. முட்டிட்டு இருக்க ஏஜேவும் ஹாசினியும் ஒண்ணு செய்யறதுக்கு இவங்க நடுவர் வேலை பாக்குறாங்க. அப்போ இவங்க நினைச்சது நடந்துருமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா 2 பேரையும் தனியா இருக்க வைக்க ஜெயமா ஆசைப்பட்டாங்க. ஏஜே அதை உடைச்சு அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாரு. இனி எங்க 2 பேரும் ஒன்னா சேர்றது? ஜெயமா அவங்களோட இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. நமக்கு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அங்க பாருங்க, ஜெயமா வராங்க. அவங்க 2 பேரும் ஒழுங்கா பேசிப்பாங்களா? ஏய், என்ன ஜெயமா தனியா வராங்க? அதுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப அவங்க 2 பேரும் எங்க? ஐயோ, அப்ப ஹாசினியும் ஏஜிவும் தனிமையில இருக்காங்களா? சும்மா இருக்கா? இல்ல சண்டை போட்டுப்பாங்களா? பகவானே, நீ தான் பாத்துக்கணும். நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும். அப்பதான் ஹாப்பி. எஸ். என்ன ஜெயமா சீக்கிரம் வந்துட்டீங்க? போன வேலை முடிஞ்சிருச்சு. கத்தம் ஹோகையா, அதான் வந்துட்டேன். அதுக்குள்ள ஷாப்பிங் முடிஞ்சதா? நான் என்ன அதுக்காகவா போனேன்? 2 பேரும் தாமரையில தண்ணீர் மாதிரி ஒட்டாமே இருக்காங்களே, அதான் ஒட்டி உறவாடுறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். இங்க இத்தனை பேர் இருக்கும்போது 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. இதுல தனியா விட்டா சண்டை பெருசாயிடாது? ஓ மை காட், யூ சில்லி கேர்ள். நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற? நாம கூட்டமா இருக்கிறதே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா? தனியா இருந்தா மனசு லேசாகி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வரலாம் இல்லையா? அவங்க 2 பேரும் உருன்னு இருந்தாலும் சிச்சுவேஷன் சும்மா இருக்காது. இப்போ ட்ரெஸ் எடுக்கிறப்போ புடவை எடுத்து இந்த சாரி நல்லா இருக்கா, இந்த சாரி நல்லா இருக்கான்னு ஏஜே கிட்ட கேட்பாளா இல்லையா? அப்போ ஏஜே கடையில முறைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பேசிதான் ஆகணும். அப்புறம் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது பூக்காரமா, ஏன்பா தம்பி, பொண்டாட்டி தலையில பூ இல்லையே, ஒரு முழம் பூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஏஜே வாங்கி கொடுத்துதானே ஆகணும். தாகமா இருக்கேன்னு ஜூஸ் ஆர்டர் பண்ண போனா அந்த கடைக்காரன் பழக்க தோஷத்துல, ஏன் தம்பி ஒரு ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்பானா இல்லையா? அப்போ ஒருத்தர ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இங்கதான் லவ் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். யூ நோ? என்ன ஜெயமா, அங்க அப்படி நடக்குதோ இல்லையோ, ஆனா நீங்க சொல்றது பயங்கர பில்டப்பா இருக்கே. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? 3 வருஷம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிச்சு முடிச்சேன். கேக்குறா பாரு மிக்கி மவுஸ் கேள்வி. நீங்க எல்லாம் டிவி எதுக்கு பாக்குறீங்க? புடவை, நகை, மேக்கப் இது மட்டும் தான் பாப்பீங்களோ? ஐயோ, டிவில நல்ல நல்ல காதல் கனிரசம் சொட்டும் படங்கள்லாம் போடுறாங்களே, அதுல இல்லாத சீன்ஸா? இந்நேரம் ஹாசினியோ ஏஜேவோ ஒருத்தர ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கை கோத்துக்கிட்டு தோளோட தோள் இடிச்சுக்கிட்டு, ஐயோ நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. இந்த ஜெயமாக்கு வேற வேலை இல்ல. என்ன இது? இவங்க பேசுறத பார்த்தா
ஏஜே விக்கெட் காலியா? சொல்ற இவங்க இவ்வளவு குதூகலமா இருக்காங்கன்னா அங்க என்ன நடக்குமோ தெரியலையே. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அவ இந்த வீட்ல போடுற ஆட்டம் தாங்க முடியாது. நம்ம அப்புறம் பொட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது அபார்ட்மெண்ட்ல வீடு பிடிக்க வேண்டியதுதான். ஏய், இந்த ஏஜே அப்படி மாறிடுவாரா? அவரை மாத்த முடியுமா? கல்ல கூட கரைக்கலாம், ஆனா ஏஜே கரைவாரா? நாளைக்கு பிரவலிகாவோட பர்த்டே. அவங்க பிறந்த நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஏஜி அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இன்னைக்கு அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம அந்த ஹாசினியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா அவங்க திரும்ப வரும்போது நம்ம ஆரத்தை எடுத்து வரவேற்கிற மாதிரி ஆயிடுமோ? சுமார் சித்ரா, அப்படி எதுவும் நடக்காது. ஏன்னா 2 பேரோட குணம் அப்படி. ஒன்னு தண்ணி கிழக்கும், இன்னொன்னு தரை கிழக்கும். தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே ஏஜேயோட மனசு மாறாது. அவரு ஹாசினி ஏத்துக்க மாட்டாரு. ஏய் ஏந்திரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கரடி மாதிரி கொட்டை விடுறத பாரு. ஏய் ஏந்திரி ஏந்திரி. ஏய் லூசு, ஏந்திரிக்கவே இல்லையா? இப்ப நான் எங்க இருக்கேன்? எங்க இருந்தாலும் முட்டாளாதான் இருக்கு. 2 பேரையும் கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. ஏந்திரி. கைத்த அவுக்க முடியுமா பாரு. ஐயோ, முதல்ல தள்ளி உட்காருங்க. இப்படி அவர்சிட்டு இருப்பீங்க? ஏய் அரவேகாடு, 2 பேரையும் சேர்த்து கட்டி போட்டு இருக்காங்க. உன் பக்கத்துல உட்கார்றதுக்கு எனக்கு என்ன வைத்தியமா? ஏற்கனவே ஒரு தடவை இப்படி உட்கார வச்சு தாலி கட்ட வச்சுட்டு. மூளை கெட்டவனுங்க தனித்தனியா கட்ட மாட்டாங்களா? இந்த பக்கத்துல வந்தாலே பேட் வைப்ரேஷன் வரும். இவ்வளவு பக்கத்துல ஒரசிக்கிட்டு வாந்தியே வருது. ஏய் லூசு, எல்லாமே நீ பண்ணதுனால தான் இந்த நிலைமையே வந்துச்சு. நல்லபடியா நான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். நடுவுல பைத்தியம் பிடிச்ச பிசாசு மாதிரி நானும் ஃபைட் பண்றேன்னு வந்து சொதப்பி இப்போ 2 பேரையும் கட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் திருடிட்டு வேற போயிட்டாங்க. ஐயோ, என் நகையெல்லாம் போச்சு. எல்லாம் உங்களாலதான். என்ன பாதி வழியில இறக்கி விட்டதுனால தான் இப்படி எல்லாம் ஆச்சு. உன்னை யார் அந்த திருட வண்டியில ஏற சொன்னது? நீங்க மட்டும் என்ன கொலைகார மாதிரி என்ன கொல்ல சொன்னவர் தானே நீங்க? நல்லா வேணும். ஃபைட் போட தெரியாம சண்டை போட்டுட்டு இப்ப பழைய ஏன் மேல போட்டு பாக்குறீங்களா? ஷாப்பிங் பண்ண போய் ஷாப்பிங்ல மாட்டியாச்சு. சரி போனது போட்டும், யாருக்காவது போன் பண்ணியாவது வர சொல்லுங்க. ஏய் லூசு, எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப போன் மட்டும் விட்டு வைப்பானா? போன போச்சா? ஐயோ ஐயோ, இப்ப எப்படி தப்பிக்கிறது? என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டு போன சொன்னீங்கல்ல, இப்ப நீங்களே எந்திரிக்க கூட முடியாம உட்கார்ந்துருக்கீங்க. சிரிக்காது சரி, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன்னால்தான் என்னோட போனு, பிரேஸ்லெட், ரிங் எல்லாமே போச்சு. எல்லாம் போச்சு. நீ வீட்டுக்கு வருவேல, எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து வசூலிச்சு தான் உன்னை அனுப்புறேன். அதுக்கு நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கணும். தப்பிக்கிறதுக்கே வழி இல்ல. இதுல கணக்கு செட்டில் பண்றதா? ஐயோ ஐயோ. ஆகவே முடியல. இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க? ஒருவேளை ஜெயம்மா சொன்ன மாதிரி தனியா இருந்ததுல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ? இப்படி இருக்கும்போதே அவ அப்படி ஆடுவா. நீங்க சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்னா நம்ம கெட் அவுட் தான். 2 பேரையும் தனியா அனுப்பியிருக்கவே கூடாது. நாமளும் சேர்ந்து போயிருந்திருக்கணும். இப்ப இப்படி புலம்ப வேண்டி இருந்திருக்காது. சித்ரா, இந்த 2 விரல்ல ஒன்னத்தோடு. எதுக்கு மாயக்கா? அவங்க ஒன்னா வருவாங்களா இல்ல சண்டை போட்டுட்டு வருவாங்களான்னு ஒரு ஜோசியம் பாப்போம்.
பாத்தியாக்கா? அவங்க 2 பேரும் விரல்ல கோத்திக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களோ என்னமோ. அது தெரியாம நம்ம விரல் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ தொடு சித்ரா. ஐயோ கதை முடிஞ்சது. ஒன்னதான் வருவாங்க. இனி அவங்கள பிரிக்கவே முடியாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏஜேவை பத்தி நமக்கு தெரியும். அவர்கிட்ட இவளோட தில்லாலங்கடி வேலை எதுவும் எடுபடாது. 2 பேரையும் கைத்த போட்டு ஒன்னா கட்டி வச்சாலும் பிரிஞ்சுதான் கிடப்பாங்க. ஏய் கொஞ்சம் ஏந்திரி ஏந்திரி. எப்படி எழுந்திருக்கிறது? அதான் கட்டிருக்காங்களே. ஓ யாராவது கட்ட ஆக்குவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐயோ ஏந்திரிச்சு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பாப்போம். ஏந்திரி. ஏய் சோத்து மூட்டை உன்னால ஏந்திரிக்க கூட முடியாதா? ஹலோ, யாரு சோத்து மூட்டை? எங்க வீட்டுக்கு நீங்களா அரிசி அனுப்புறீங்க? அதான் என் வீட்டுல உட்கார்ந்து என் கம்பெனி டிவால் ஆகுற வரைக்கும் நல்ல கொட்டிக்கிறேன். நான் சாப்பிடுறதெல்லாம் கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. நான் சீரியல்ல நடிச்சு பெரிய ஹீரோயின் ஆகி எல்லா கடனையும் அடிச்சிடுறேன். ஏன் கடனை அடிச்சிருவேன்? பாவம் அந்த சீரியல் ப்ரொடியூசரோட கடனை யார் அடைப்பா? சொல்லிட்டே இருக்கு. ஏய் என்னாச்சு? முதுகுல என்னமோ அரிக்குது. ஐயோ கொஞ்சம் சொரிஞ்சு விட முடியுமா? ராஸ்கல், உனக்கு சொரிஞ்சு விடுறதா என்னோட வேலையா? ஒரு ரவுடி ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தால அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே நல்ல சொரிஞ்சு விடுன்னு. அந்த கத்தியை வச்சு உடம்பு ஃபுல்லா சொரிஞ்சிருப்பான். அரிக்கிறதுக்கு சுகமா சொரிஞ்சு விட கூட யாருமே இல்லாம நாதியத்து போயிட்டனே. யாரும் வரமாட்டாங்களா? இப்படியே கிடந்து சாக வேண்டியதானா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, இங்க இங்க வாங்க வாங்க. என் அழுக்குரல் கேட்டு அந்த அல்லாவே ஆள் அனுப்பிட்டாரு. இங்கதான். எங்களை காப்பாத்த வந்த தர்ம பிரபுவே, சீக்கிரம் வந்து அவுத்து விடுங்க. வாங்க. எதுக்கு இந்த காட்டுக்குள்ள தனியா வந்தீங்க? ஏன் இப்படி கட்டி இருக்காங்க? என்ன காரணம்னு 300 பக்க வெள்ள அறிக்கையே தாக்கல் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்ன அவுத்து விடுங்களேன். ஏன்னா என் முதுகு அரிக்குது, சொரியணும். சீ. இன்ஷா அல்லாஹ் வரேம்மா. வாங்க வாங்க. எதுக்கு முதல்ல அவர்கிட்ட போறீங்க? என்ன இருமா, முதல்ல இருமா, அவுத்து விடுங்க. உன் வாய் தான் உனக்கு எதிரி. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா ஹெல்ப் பண்ண வந்தவங்க கூட ஓடி போயிருவாங்க. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. சும்மா அலம்பாதீங்க. கட்டை அவுத்து விட்ட உடனே என் முதுக சொரிஞ்சு விடுங்க. நீ எழுந்திரிச்சு செவுத்துல போய் சொரிஞ்சுக்கோ, எருமை மாடு. யோ யோ ஹிட்லர், முதுக சொரிஞ்சு விடுங்க. கை காட்டுமா. உங்க ஹெல்ப்புக்கு நன்றி. ஆனா யாருமே இல்லாத இடத்துக்கு நீங்க யாருக்கு புகை போட வந்தீங்க பாய்? நான் புகை போட வரல, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? என்ன சொல்றீங்க? இன்னும் என்ன தெரியலையா? தெரியலையே பாய். OTP. அட ஓடிபி நீயா? இது என்னையா அவதாரம்? அதை விடு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏஜே கையில விளங்க மாட்ட ஒண்ணு அமிச்சா நீ அவனோட கையில கட்டி போட்டு விளையாடிட்டு. யோ, இன்னைக்கு நான் உசுர் தப்பிச்சதே பெருசு. என்ன நடந்துச்சுன்னா காலையில நிறுத்து. எல்லாம் எனக்கு தெரியும். ஏஜே கொலை பண்ணதுக்கு எவிடன்ஸ் எடுத்து தர போறியா இல்லையா? யோ, எவிடன்ஸ் என்ன? அந்த ஆள் சட்ட பாக்கெட்லயா இருக்கு. கொஞ்சம் பொறு. ரொம்ப பொறுத்தாச்சு. நீ எடுத்து தரலனா நாளைக்கே உங்க அப்பாவை தூக்கிடுவேன். சாரி.
வண்டி இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது பண்ணுமா, ஏதாவது வேணுமா? வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கேட்டா தரத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? பர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவனுங்க உருவிட்டு போயிட்டானுங்க. இதுல பாய்க்கு தானம் பண்றாராம். இப்ப எப்படி வீட்டுக்கு போறது அதை யோசிங்க. நான் வீட்டுக்கு போறதுக்கு வண்டி இருக்கு, நீ எப்படி வருவேன்னு நீ பாத்து. தேங்க்யூ so மச். யோ ஹிட்லர் 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 இருங்க இருங்க. கூட்ட ஓட்டியடா. ச்சே, எனக்கே புகை போட்டு ஓடிட்டாலே. என்ன இவங்க 2 பேரும் இன்னும் காணோம்? ஈருடல் ஊருயிராகி உலக வலம் வர போயிட்டாங்களோ? இல்ல சித்ரா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? அந்த ஹாசினி மாயாஜாலக்காரி, எதை வேணாலும் செய்வா. ஒரு சின்ன புள்ளி கிடைச்சா போதும், கோலமே போட்டுருவா. நம்ம நேரத்தை பாத்தீங்களா? நம்ம வயசுக்கு நம்ம ஹஸ்பண்டுகளோட என்ஜாய் பண்றத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம மாமனாரும் மாமியாரும் சந்தோஷமா இருந்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, வேற வழி இல்ல. ஹாசினி நம்ம ஆசையெல்லாம் நாசமாக்கிட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டா. ஏஜே தன்னை ப்ரூவ் பண்ற வரைக்கும் தான் அவ இங்க இருக்க போறா. ஆனா அந்த கேப்ல வளைய வீசி ஏஜேவை மயக்கிடுவாளோன்னு தான் பயப்பட வேண்டியதா இருக்கு. அவ இந்த வீட்டை விட்டு ஓடுற வரைக்கும் நாம அலர்ட்டா இருந்துதான் ஆகணும். இவளெல்லாம் நமக்கு நிம்மதியே போச்சு. பத்த வச்ச வெடிய பாக்கெட்ல போட்டுட்டு எப்ப வெடிக்குமோன்னு பயந்து சாகுற மாதிரி இவ எப்ப என்ன பண்ணுவான்னு கவலைப்படுறதே நமக்கு வேலையா போச்சு. ஐயோ, ஒன்னும் கவலைப்படாதீங்க. போனவங்க சண்டையோட தான் திரும்பி வருவாங்க. அவங்களுக்குள்ள எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகாது. அக்கா கார் வருது. ஆண்டவனே, இறங்கும் போதே 2 பேரும் முடிய புடிச்சிட்டு தான் இறங்கணும். ஏய் வாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். சரி வாங்க வாங்க. எப்படி காத்துட்டு இருக்காங்கன்னு பாரு. இவங்க கிட்ட நடந்ததை சொன்னா சந்தோஷப்படுவாங்க. இவங்களை 3 நாளைக்கு பத்திய சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு ஒரு மேட்ரு சொல்லி அவுத்து விடுவோம்.